நம்மளோட முதல் கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா இமயமலை காடுகள்ல மறைஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷத்திலேருந்து தான். இது ஒரு ரொம்பவே அரிய வகை காளான். அதை எப்படி அறிவியலோட உதவியோட பண்ணைக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாப்போம். என்னது 1 கிலோ காளான் 40,000 ரூபாயா? தங்கம் விலையில காளானான்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமா, குச்சி காளானோட விலை இதுதான். ஏன் இவ்வளவு விலை? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சவாலும் ஒரு அட்டகாசமான அறிவியல் வெற்றியும் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த காளான் இயற்கையா இமயமலை காடுகள்ல, அதுவும் குறிப்பிட்ட மரங்களுக்கு அடியில வருஷத்துல கொஞ்ச மாசம் மட்டும்தான் வளரும். இதனால இதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். விலையும் அதிகம். இதனால காடுகளுக்கும் பெரிய அழுத்தம் ஏற்பட்டுச்சு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஷாரே காஷ்மீர் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் இந்த இயற்கையோட ரகசியத்தை உடைச்சு இந்த அரிய காளான லேப்லயே வளர்க்கிற முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வெறும் கண்டுபிடிப்புல ஒரு புதிய விவசாய புரட்சியோட ஆரம்பம்னே சொல்லலாம். இதனால என்ன பெரிய மாற்றம்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காடுகளை மட்டுமே நம்பியிருந்த நிலம் மாறி இப்போ விவசாயிகளாலேயே இதை வளர்த்து ஒரு நிலையான வருமானம் பார்க்க முடியும். இது காடுகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம கிராமங்கள்ல புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும். ஓகே, விவசாயத்துல நடந்த ஒரு புரட்சியை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது அறிவு புரட்சி. ரொம்ப கஷ்டமான அறிவியல் ஆராய்ச்சிகளை சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி எப்படி மாத்துறது, அதுக்கான ஒரு இந்திய தீர்வு தான் இது. இதோட பேரு தான் சரல் ஏஐ. ஐஐடி ஹைதராபாத் டீம் உருவாக்குன இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்பவே சிக்கலான சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் எடுத்து அதை ரொம்ப சிம்பிளான மொழியில மாத்தி கொடுக்குது. இதோட நோக்கம் அறிவியலை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறது தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பரை இதுல அப்லோட் பண்றீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எளிமையாக்குது. கடைசியா உங்களுக்கு புரியுற மாதிரி பல வடிவங்கள்ல அவுட்புட் கொடுக்குது. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை சில நிமிஷத்துல ஒரு வீடியோவாவோ பாட்காஸ்டாவோ ஏன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை கூட மாத்திக்க முடியும். இனிமே சயின்ஸ் நியூஸ் போர் அடிக்காது இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது மொத்தம் 18 இந்திய மொழிகள்ல வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ் தெரியாத ஒரு கிராமத்து மாணவர் கூட அவங்க தாய்மொழியில லேட்டஸ்ட் சயின்ஸ் விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இதுதானே உண்மையான அறிவு புரட்சி. டெக்னாலஜில இருந்து இப்ப கொஞ்சம் மனிதநேயம் பக்கம் போவோம். நம்ம இந்திய சமூகத்துல நடந்த 2 பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது, மரணத்துக்கு பிறகும் உயிர்களை காப்பாத்துற ஒரு மகத்தான செயல். 100 தமிழ்நாட்டோட உறுப்பு மாற்று ஆணையம், அதாவது டிரான்ஸ்தான், இந்த வருஷத்தோட முதல் 105 நாள்ல மட்டும் 100 உறுப்பு கொடையாளர்களை பதிவு செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. இதனால பல 100 பேருக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு வேதனையான உண்மையும் இருக்கு. இந்த உறுப்பு தானங்கள்ல 73%, அதாவது பெரும்பாலானவை சாலை விபத்துகள்ல மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்ட இருந்து தான் கிடைக்குது. இது நமக்கு ரோடு சேஃப்டியோட அவசியத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துது. தமிழ்நாடு எப்படி இதுல தொடர்ந்து நம்பர் 1 இருக்கு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. கொடையாளர்களோட குடும்பங்களுக்கு அரசு மரியாதை செய்யறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வசதிகள் அதிகப்படுத்தினது, அப்புறம் ஏழைகளுக்கு 22 லட்சம் வரை நிதி உதவி பண்றது, இதெல்லாம் தான் இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்திய அரசியல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை பத்தி. இது அரசியல்ல பெண்களோட பங்களிப்பை இன்னும் அதிகப்படுத்த போகுது. இந்த மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதா மூலமா மக்களவையில 3ல் 1 பங்கு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இது மட்டும் சட்டமாச்சுனா பார்லிமெண்ட்ல பெண்களோட குரல் இன்னும் வலுவா ஒலிக்கும். இது நாட்டோட கொள்கை முடிவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. எதிர்கால உலகத்துக்கான ஒரு முக்கியமான துறையில இந்தியா எப்படி தயாராகுதுன்னு பார்க்கலாம். குஜராத்ல இந்தியாவுடைய முதல் செமிகண்டக்டர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமையப்போகுது. நாம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து கார் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப் தான் மூல மாதிரி. இத நம்ம நாட்டிலேயே தயாரிக்கும் போது நம்ம டெக்னாலஜிக்கு மத்த நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் குறையும். தற்சார்பு பாதையில இது ஒரு பெரிய அடி. இப்ப பாத்தீங்களா, விவசாயம், அறிவியல், சமூகம், தொழில்னு 4 முக்கியமான துறைகள்ல இந்தியா எப்படி ஒரே நேரத்துல முன்னேறிட்டு இருக்குன்னு இந்த ஸ்லைடு காட்டுது. இதுதான் இந்தியாவுடைய புதிய புத்தாக்க அலை. இங்க பாருங்க, ஒரு பக்கம் இஸ்ரோவோட ககன்யான் திட்டம் மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புறதுல இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ரிசர்வ் வங்கி நம்ம பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்தை பலப்படுத்த புதுசா ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஒன்னு டெக்னாலஜி வளர்ச்சி, இன்னொன்னு பொருளாதார ஸ்திரத்தன்மை. ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அப்போ இந்த உயர் அடுக்கு என்பிஎஃப்சினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இவங்க பேங்க் கிடையாது, ஆனா பேங்க் மாதிரி பெரிய அளவுல கடன் கொடுப்பாங்க. இவங்களோட செயல்பாடுகள் நம்ம பொருளாதாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
அதனால தான் ஆர்பிஐ இவங்கள ஒரு தனி லிஸ்ட்ல வச்சு ரொம்ப கவனமா கண்காணிக்குது. எதுக்குன்னா ஒருவேளை இதுல ஒரு பெரிய நிறுவனம் தடுமாறினா கூட அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிச்சிடக்கூடாது பாருங்க. அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது. பொருளாதாரத்தை பத்தி பார்த்தாச்சு, இப்ப கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். வானத்துல மட்டும் இல்ல, நம்ம பூமிக்குள்ளேயும் இந்தியா என்னென்ன புது அதிசயங்களை கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. விண்வெளிக்கே ஒரு ராக்கெட்டை அனுப்புறது எவ்வளோ கஷ்டமோ அதைவிட கஷ்டமான விஷயம் நம்ம விண்வெளி வீரர்களை பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கறது. இந்த IADT-02 சோதனை அந்த விஷயத்துல ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ககன்யான் மிஷனோட பாராஷூட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பக்காவா வேலை செய்யுதுன்னு இஸ்ரோ நிரூபிச்சிருக்காங்க. இது மூலமா மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புற பயணத்துல இந்தியா ஒரு முக்கியமான தடையை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். வானத்துல இஸ்ரோ ஒரு பக்கம் சாதிச்சிட்டு இருக்கும்போதே இங்க பாருங்க, மேகாலயால மண்ணுக்குள்ள புதைஞ்சு வாழ்ற ஒரு புது வகையான பாம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, நம்ம நாட்டோட பல்லுயிர் வளம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது. ஒரு அரசு அதிகாரியா நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியதோட முக்கியத்துவத்தை இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நாம நிகழ்காலத்துல இருந்து கொஞ்சம் பின்னோக்கி கடந்த காலத்துக்கு போக போறோம். நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு துயரமான நிகழ்வு பத்தி தான் இப்ப பேச போறோம். நேத்து ஏப்ரல் 13 ஜாலியன்வாலா பாக் படுகொலையோட 107வது வருஷம். பாருங்க, 100 வருஷத்தை தாண்டியும் அந்த சோகத்தோட வடுக்கள் இன்னைக்கும் நம்ம வரலாற்றுல ஆறாம இருக்கு. அந்த நாளை நம்ம ஏன் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும்? அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மக்கள் எல்லாம் பைசாகி பண்டிகையை கொண்டாடவும் ரவுலட் சட்டத்துக்கு எதிரா அமைதியா போராடவும் ஒண்ணு கூடியிருக்காங்க. ஆனா ஜெனரல் டயர் உள்ள வராரு. தன்னோட ஒரே ஒரு ஆர்டர்ல வெறும் 10-15 நிமிஷத்துல அந்த இடத்தையே ஒரு ரத்த கலரியா மாத்திட்டாரு. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்திய வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கம். உண்மையில இந்த ஒரு சம்பவம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தோட திசையையே மாத்துச்சு. அது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்த மிதவாதிகள் கூட இந்த கொடூரத்தை பார்த்த பிறகு முழு வீச்சுல போராட்ட களத்துக்கு வந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் சுதந்திரத்துக்கான தாகம் நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுச்சு. நூத்துக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்க, 1500க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சாங்க. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. அங்க கூடின ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு கனவு இருந்துச்சு. குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம நடத்தின அந்த தாக்குதல் பிரிட்டிஷ் ஆட்சியோட உண்மையான முகத்தை நமக்கு அப்பட்டமா காட்டுச்சு. ஓகே, இது வரைக்கும் நாம விண்வெளி, பொருளாதாரம், வரலாறுன்னு 3 வெவ்வேறு தலைப்புகளை பார்த்தோம். ஒரு TNPSC ஆஸ்பிரண்டா இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைச்சு பார்க்கறது? அதுக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ. இப்போ உங்க எக்ஸாம் தயாரிப்புக்கான சில கீ பாயிண்ட்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ககன்யான் மிஷனோட அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்கனாமில RBIயோட ரோல் என்ன, NBFCகளோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என்வான்மெண்ட்டை பத்தி படிக்கும்போது புதுசா கண்டுபிடிக்கிற உயிரினங்கள் பத்தின கேள்விகள் வரலாம். கடைசியா மாடர்ன் ஹிஸ்டரியில ஜாலியன்வாலா பாக் சம்பவத்தோட காரணங்கள், விளைவுகள், சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள் இவங்கள பத்தி தெளிவா தெரிஞ்சு